வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 12வது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களோ ஜூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கல்வி கேட்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்கிறதுக்காக கட்டாயம் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எந்த மாணவன் அப்படின்றத பதிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும், அடிப்படையிலேருந்து கற்பிக்கப்படும். எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தெளிவுபடுத்தப்பட்டு தான் அங்கே போகும். அப்புறம் வினாத்தாள் வகுப்புகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பிரயோசனமான வகுப்பாக இருக்குது. யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணைந்து கொள்வது நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது. இணைந்து கொள்கிறோம்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும். பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பில் கலந்துரையாடப்படும். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தீர்த்து கொள்கிறேன்னா என்னுடைய ஜூம் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். வினா இலக்கம் 12 தொடை தொடர்பான கேள்வி. உண்மையாக நாங்கள் தொடை தொடர்பான கேள்வியில் நீங்கள் கொஞ்சம் 10ஆம் ஆண்டில் பார்க்குற தொடை தொடர்பான கேள்வி கொஞ்சம் ஈஸி. 11க்கு வரும் பார்த்தீங்களா, 11க்கு வர்ற கேள்வி தான் கொஞ்சம் சிக்கல் தன்மையை கொண்டதாக இருக்கும். அதுக்கு நாங்கள் 10ஆம் ஆண்டில் படித்த தொடை தொடர்பான கேள்வி நமக்கு கிளியராக இருந்தால் தான் 11ல் வர்ற தொடை தொடர்பான கேள்வியை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு 9ஆம் ஆண்டுலேருந்து ஒரு சின்ன தொடை தொடர்பான அறிமுகம் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. ஒரு அகிலத்தொடர் தந்திருக்கு 1லேருந்து 10 வரையான எண்கள். 1லேருந்து 10 வரையான எண்களில் தொடை A 2, 4, 6, 8. தொடை B டேஷ் தந்திருக்குது 1, 2, 4, 5, 7, 9 அப்படின்றத தரப்பட்டிருக்கு. மேலே தரப்பட்டுள்ள தரவுகளை வெண்ணுருவில் குறித்து அதனை பூரணப்படுத்துக. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நாங்கள் வழக்கமாக தொடைகளை நாங்கள் வெண்வரி படத்தில் குறிக்கும் போது வட்டம், நீள்வட்டம், செவ்வகம் பயன்படுத்துவோம். செவ்வகம் அகிலத்தொடைக்கு செவ்வகம் பயன்படுத்துவோம். 1லேருந்து 10 வரையான மூலகங்களும் இதுக்குள்ள இங்கேயும் ஆக்கள் நகரலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர். ஒரு மூலகம் ஒரு முறை மட்டுமே வெண்வரி படத்தில் பொருத்தமான இடத்துல எழுதப்பட வேண்டும். ரைட். நாங்கள் தொடை ஏக்கு வட்டம் போடுவோம். தொடை ஏயில் இருக்கிற மூலகங்கள் மட்டும் இந்த ஏ என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும். அதே நேரம் அந்த ஏ என்ற வட்டம் அகிலத்தொடைக்குள்ளே இருக்கும் தானே. ஸோ அகிலத்தொடைக்குள்ளேயும் இருக்கும். நாங்கள் வழக்கமாக பிக்கு தான் போடுவோம். ஏன் பி தான் எங்களுக்கு வழக்கமாக குறிக்கிறது. பி டேஸுக்கெல்லாம் வட்டம் குறிக்கிறது இல்லை, உண்மைதான். ஆனால் ஏன் பி டேஸுக்கு வட்டம் கொடுத்தால் ஏதாவது பிழையா? ஒரு பிழையும் இல்லை. ஆனால் பொதுவாக நாங்கள் செய்கிற அதே வேலையை செய்திருவோம். தொடை பியை நாங்கள் போடுவோம். ஏன் சார் மூட்டுள்ளதாக போடுறீங்க அப்படின்னா, மூட்டு இல்லாமல் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியாது. மூட்டு 2 தொடைக்கும் ஏக்கும் பிக்கும் பொதுவான இதை வச்சு கொண்டு முடிவெடுக்கலாம். அது என்ன, நம்ம பி டேஷ் தான் நமக்கு தந்திருக்குது, அதை வச்சு கொண்டு சொல்லிடாது. ஏக்கும் பிக்கும் பொதுவான மூலகம் இருக்குமோ இல்லையோன்றதும் தெரியாது. ஒன்றுக்குள்ள ஒன்று தொடை பிரிவுன்னும் தெரியாது. சாதாரணமாக 2 தொடைகளை பற்றி கதைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மூட்டுள்ள தொடைகளாக இனங்காணுவோம். ரைட். அந்த கேள்விக்குள்ளே போவோம். வெண்வரி படத்தில் குறிக்க சொன்னது தானே. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த கேள்வியில் இருக்கிற ஒவ்வொரு தொடையையும் இனங்காணுவோம். அகிலத்தொடை 1லேருந்து 10 வரையான மூலகங்கள் எல்லாம் கொண்டிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
8 9 10 வரையான மூலகங்கள் எல்லாம் இருக்குது. தொடை ஏயும் தரப்பட்டிருக்கு. தொடை ஏ நாங்கள் சொற்களில் விவரிக்கக்கூடிய தொடை நினைக்கிறேன் 2 4 6 8, அதாவது 10லும் குறைந்த 10 இல்லை இரட்டை எண்கள் 10 விட குறைந்த இரட்டை எண்களாக அமைந்திருக்கு. 10லும் குறைந்த இரட்டை எண்கள் 2 4 6 8 அங்கே தந்திருந்தது. பி தரையில் பி டேஷ் தான் தந்திருந்தது. தொடை பி டேஷ் என்னன்றதை பார்த்துருவோம். தொடை பி டேஷ் வந்து 1 2 4 5 7 9 1 2 4 5 7 9 இதை வச்சுக்கொண்டே நேரடியாக வெண்வரி படத்துக்கு போயே நாங்கள் பிஏ வேணுமென்றாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லை வேண்டாமே, நம்ம பிஏ கண்டுபிடிச்சிட்டு வெண்வரி படத்துக்கு போவோம். பி டேஷ் பி தவிர்ந்த அகிலத்தொடை இந்த மூலகங்கள் இங்கே தந்திருக்குது. அப்போ 1 பி டேஷுக்குள்ள இருக்குண்டா 1 பிக்குள்ளே இருக்கலாம். 2 பி டேஷுக்குள்ளே இருக்குது, 3 பி டேஷுக்குள்ளே இல்லை, அப்போ பிக்குள்ளே இருந்திருக்கணும் 3. 4 பி டேஷுக்குள்ளே இருக்குது, 5 பி டேஷுக்குள்ளே இருக்குது, 6 பி டேஷுக்குள்ளே இல்லை, ஆகவே பிக்குள்ளே இருந்திருக்கணும். 7 பி டேஷுக்குள்ளே இருக்குது, 8 காணையில், அப்போ 8 பிக்குள்ளே இருந்திருக்கணும். 9 பி டேஷுக்குள்ளே இருக்குது, 10 காணையில், 10 பிக்குள்ளே இருக்கணும். சார் இது என்ன சார், இது என்ன எண்கள் அப்படி இருக்கணுமென்ற கட்டாயம் அவசியம் இல்லையே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது 3 மடங்கு 5 மடங்கு 8 மடங்கு இல்லை ரெட்டியன் ஒற்றியன் முதன்மையன் ஏதாவது ஒரு பேருக்குள்ளே அடங்கணுமென்று நாங்கள் நினைக்கிறோம். சொற்களில் விவரிக்கக்கூடியதாக இருக்கணும். ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் இவன் வந்து அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் இதில் வந்து ஒரு தொகுதியாக ஒரு தொடையாக மாற்றப்பட்டிருக்கு. இங்கே 4 மூலகம், இங்கே 6 மூலகம், மொத்தம் 10 மூலகம். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதை பயன்படுத்தி நாங்கள் வெண்வரிப்படம் கீறணும். வெண்வரிப்படம் அகிலத்தோட வந்து செவ்வகமாக வட்டங்கு கவராயம் வச்சு கீறணும் பிள்ளையா. அப்போ கவராயம் வச்சு வட்டங்கிறத முதல் கீறுங்க. வட்டங்கீறிட்டு பொருத்தமான செவ்வகம் கீறுங்க. அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான செவ்வகம் கீறுங்க. நான் மாறி கீறிட்டேன்னா அகிலத்தோட இது தொடை ஏ, இது தொடை பி. ரைட். இந்த 2 தொடையிலையும் இருக்கிற பொதுவான மூலகத்தை முதல் இங்கேருந்து வருவோம். 2 தொடையிலையும் ஏயிலையும் பியிலையும் பொதுவான மூலகம் என்று சொன்னால் 6 2 தொடையிலையும் இருக்குது. அதே மாதிரி 8 2 தொடையிலையும் இருக்குது. அது அப்போ இந்த இடத்துல தான் இருக்கணும். அப்போ தான் தொடை ஏயிலையும் இருக்கும், தொடை பியிலையும் இருக்கும். அதே நேரம் அது அகிலத்தொடையிலையும் இருக்கும். 6 மட்டும் அகிலத்தொடைக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்குது. 6 மட்டும் அகிலத்தொடைக்குள்ளையும் இருக்குது. 2 நாளும் அப்போ எங்கே குறிக்கிறது? தொடை ஏக்குள்ள மட்டும் வரணும். ஏக்கிலையும் அகிலத்தொடைக்குள்ள மட்டும், பிக்குள்ளே வரக்கூடாதுண்டா கட்டாயம் இங்கே இருக்கணும். அதே மாதிரி 3ம் 10ம் இங்கே இருக்கணும். மற்ற மூலகம் அப்படின்னு சொன்னால் உண்டை இன்னும் இது வரைக்கும் அகிலத்தொடையில் இருக்குது. பட் இந்த 2 தொடைக்கும் சம்மந்தம் இல்லையாண்டா வெளியில் 2 போட்டுட்டோம், 3 போட்டுட்டோம், 4 போட்டுட்டோம், 5 வெளியில், 6 போட்டுட்டோம், 7 வெளியில், 8 போட்டுட்டோம், 9 வெளியில், வேறு என்ன 10ம் போட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் எங்களோட வெண்வரிப்படம். சரியாடா? வெண்வரிப்படத்தில் பிரதேசங்களை இனம் காட்ட சொல்லல, வெண்வரிப்படத்தில் குறித்து காட்ட சொன்னது. மேலே உள்ள தரவுகளை வெண்ணுருவில் குறித்து அதனை பூரணப்படுத்துக. பூரணப்படுத்தியாச்சு. கஷ்டம் எதுவும் இருக்கா? செக் இல்லை. ரைட். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். நம்பர் ஆஃப் பியை காண்றதுக்கு நமக்கு வெண்வரிப்படம் குறித்தான் நம்பர் ஆஃப் பியை காணணுமெண்டு இல்லை. நம்பர் ஆஃப் பி டேஷ் மொத்தம் அகிலத்தொடையில் இருக்க மூலகம் 10. நம்பர் ஆஃப் பி டேஷ் 6ன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் பி 4. ஏன்னா 2ஐயும் சேர்த்தா பி டேஷையும் பியையும் சேர்த்தா மொத்த அகிலத்தோட இந்த மூலகமும் பெறணும். பி தவிர்ந்த மூலகங்கள் 6ண்டா மொத்தம் 10 மூலகம்ண்டா கட்டாயம் பிக்குள்ள 4 மூலகம் இருந்திருக்கணும். நம்பர் ஆஃப் பி 4 நேரடியாகவும் சொல்லலாம். இல்லை நீங்கள் வெண்வரிப்படத்தை பயன்படுத்தினா பி என்ற தொடைக்குள்ள 4 மூலகம். இவை எதிர்பார்த்தது என்னென்னா நீங்கள் வெண்வரிப்படத்தை இதை பியை காணாமல் நிரப்புவீங்க. அது எப்படி சார் நிரப்பலுமென்று சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்திருக்கணுமெண்டா இந்த 2 தொடையும் தான் உங்கள்கிட்ட இருந்திருக்கும். ஸோ இந்த 2 தொடைக்கும் பொதுவான மூலகமான 2ஐயும் 4ஐயும் ஏ இடைவெட்டு பி டேஷ் இந்த பிரதேசத்தில் நிரப்புவீங்க, மிச்சத்தை வெளியில் நிரப்புவீங்க. அப்படி ஒரு விதமாக ட்ரை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்களா? அவ்வளோ தூரம் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நார்மலாக போகலாம். ரைட். நம்பர் ஆஃப் பி கேட்கப்பட்ட 2வது கேள்விக்கான விட நம்பர் ஆஃப் பி என்ற தொடையில் உள்ள மூலகங்கள் அந்த எண்ணிக்கை. பி என்ற வட்டத்துக்குள்ளே மொத்தம் 1 2 3 4 மூலகம்.
அது தனிய 4 அவ்வளோதான். அப்புறம் சங்கிலி அடைப்பை போட்டு ரெட்டை அடைப்பை போட்டு அதை ஒரு மூலகமாக மாற்றிடக்கூடாது. அது மூலகங்களின் எண்ணிக்கை அவ்வளோதான். ரைட். பீப்பாட்டு போகும் பிள்ளைகள், பீப்பாட் தான் எங்களோட தொடை கொண்டு வந்த பிரயோகம். அதாவது இந்த வசன கணக்குகளை கொஞ்சம் ஐடியாவாக செய்கிறதுக்கான ஒரு வெண்வெறிப்படம். ஜோன் வென் அப்படின்றவர் கண்டுபிடித்த வெண்வெறிப்படம். விளையாட்டுக் கழகம் ஒன்றில் உள்ள 50 உறுப்பினர்களில் 23 பேர் உதைபந்தையும். ஸோ முதலாவது விளையாட்டுக் கழகத்தில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் இந்த எண்ணிக்கை தந்திருக்கு. அவர்களில் 23 பேர் என்றால் இதுதான் அந்த இது உதைபந்தாட்டம் விளையாடுகின்றார்கள். உதைபந்தாட்டத்தையும் 27 பேர் அவர்களில் என்று சொன்னால் உதைபந்தாட்டம் விளையாடி கொண்டு வந்திருக்கும். ஆனால் இங்கே அவர்கள் என்று சொல்லல, 27 பேர் கரப்பந்தயம் என்றால் இது மொத்தமாக கரப்பந்தையும் கரம்பத்தாட்டத்தையும் 15 பேர் இரண்டையும் விளையாட விரும்புகின்றனர். மேலே உள்ள தகவல்களை வெண்ணுருவில் ஒன்றில் குறித்து காட்டு. இதுதான் எங்கள் இந்த பிரயோகம். ஸோ இங்கே நீங்கள் வட்டம் வந்து உதைபந்தாட்டம் கரப்பந்தாட்டம் விளையாடுவோர் நீங்கள் ரெண்டும் விளையாடுற ஆக்களும் இருக்குது. இல்லை என்று ரெண்டும் இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் மூட்டற்று தொடையாக்குறீங்க. இல்லாட்டி பொருத்தமாக கொஞ்சம் நல்ல வடிவாக இடைவெட்டணும் பிள்ளைய. கொஞ்சம் இடைவெற்ற இடம் வந்து தெரிஞ்சால் தான் நாங்கள் அதுக்குள்ளே வந்து கேள்வி செய்யலாம். ஸோ ஒன்று வடிவாக இடைவெட்டுற மாதிரி நீங்கள் கீறிட்டு பிறகு செவ்வகங்குருங்கோ நல்ல பொருத்தமான வெண்வெறிப்படம் பெற. நான் பார்த்தது என்னென்னா கவராயம் வச்சு வட்டம் கீறுறதுக்கு செவ்வகத்தை கீறி போட்டு கீறி மீனாக்கிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அகிலத்தோட வந்து அந்த வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவர்கள் இந்த தொட வந்து உதைபந்தாட்டம் முதல் எது சொன்னதோ அதை சொல்லுவோம். உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம் உள்ள மாணவர்கள், நீங்கள் அதை தமிழில் ஃபுல்லாக எழுதுங்க. அதே மாதிரி இந்த வட்டம் வந்து கரப்பந்தாட்டம் விளையாட விருப்பம் உள்ள மாணவர்கள் என்றதுக்காண்டி நான் சரி போடுறேன்னா. ரைட். முதல் கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, தொடை தொடர்பான கேள்வியை செய்ய போகிறீங்களா, அது 10ஆம் ஆண்டாக இருந்தாலும் சரி 11ஆம் ஆண்டாக இருந்தாலும் சரி, தொடை தொடர்பான கேள்வியை நீங்கள் செய்ய போகிறீங்களா, முதலாவது செய்ய வேண்டிய வேலை பிரதேசங்கள் இனங்காணப்பட வேண்டும். இதில் இருக்கிறவன் உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம், உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம். அப்போ இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற இவனும் விரும்பக்கூடாது. ஏன்னா வட்டத்துக்குள்ளே வந்து நில்லன்னு சொல்லிட்டேன். இந்த வட்டத்துக்குள்ளே நிற்கணும், உதைபந்தாட்டம் விளையாட விரும்பல அந்த வட்டத்துக்குள்ளே போய் நில்லன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி வெளியில் நிற்கிறான்டா அவனுக்கு உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம் இல்லை, உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம் இல்லை. அதே மாதிரி கரப்பந்தாட்டம் விளையாடுறவன் எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே நிற்கிற சந்தர்ப்பத்தில் அப்போ வெளியில் நிற்கிறவனுக்கு கரப்பந்தாட்டம் விளையாட விருப்பம் இல்லை. ஸோ 4 வகையாக இந்த குழுவை பிரிக்கிறோம். இது எப்படிப்பட்டவன்டா உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம், ஆனால் கரப்பந்தாட்டம் விருப்பம் இல்லை. இவனுக்கு ரெண்டும் விருப்பம். இவன் உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம் இல்லை, கரப்பந்தாட்டம் விளையாட விருப்பம். இவனுக்கு இந்த ரெண்டுமே விளையாட விருப்பம் இல்லை. ஸோ 4 வகையாக இந்த கூட்டத்தை பிரிக்கிறேன். மொத்த அகிலத்தொடைக்குள்ளே இந்த செவ்வகத்துக்குள்ளே சில பிள்ளைகள் இந்த அகிலத்தொடையோட பிரக்கெட்டுக்குள்ளே போட்டும் 50 போடலாம், அதுவும் சரியா. இந்த மொத்த அகிலத்தொடைக்குள்ளேயும் 50 பேர் இருக்கிறாங்க இந்த செவ்வகத்துக்குள்ளே. ஆனால் எங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மட வேலை. அதே மாதிரி உதைபந்தாட்டம் இந்த 50 பேர்லேண்டா அகிலத்தொடைக்குள்ளே தானே 50 உறுப்பினர்களில் 23 பேர் உதைபந்தாட்டம் விளையாட விருப்பம். உதைபந்தாட்டம் என்ற வட்டத்துக்குள்ள இதில் எத்தனை தனித்தனியே தெரியாது. ஆனால் இந்த வட்டத்துக்குள்ள மொத்தமாக 23 பேர். இந்த வட்டத்தில் எங்கேயாவது குறிக்கலாம், இந்த இதுக்குள்ளே கொண்டு போய் குறிக்காமல் இதில் குறிக்கிறது வழக்கம், இதில் மேலே குறிப்பாங்க. அதே மாதிரி கரப்பந்தாட்டம் இந்த 50 பேருக்குள்ளேயே தான். கரப்பந்தாட்டம் வந்து 15 பேர் 27 பேர் கரப்பந்தாட்டத்தையும் விளையாட விருப்பம். ஸோ இதில் 27. ஸோ என்ன சார் ரெண்டையும் கூட்டினாலே 50 வந்துட்டுதே, அப்போ மிச்ச இடத்துல ஆக்கள் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறான், இதோடையும் நாங்கள் கவுண்ட் பண்ணியிருப்போம், இங்கேயும் கவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நாங்கள் கணக்கு போட்டு குழப்பிடக்கூடாது, கேள்வியோடு போவோம். சில நேரம் 50 விட கூடிய நம்பரே வரும் இதை ரெண்டையும் கூட்டும் போது. அங்கே கேள்வி பிள்ளையாண்டிட்டு போயிடுறே இல்லை. நம்ம எதுவோ பிள்ளையோ சரியோ எங்களுக்கு வந்தது தான் கேள்வி பேப்பர். பிறகு நாங்கள் புதுசாக ஒரு கேள்வி பேப்பரை நாங்கள் செட் பண்ணுறே இல்லை, இது புள்ளியாக இருக்கும், ஆகவே இது ஓப்பன் தருவாங்க. அதெல்லாம் உங்களோட வேலையில் அப்படி ஓப்பன் தர்ற மாதிரி ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் வரவே வராது. ரைட். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன ஒரு தரவு கிடாக்கு. என்ன ஒரு தரவு என்னென்னா, இரண்டையும் விளையாட விரும்புகிறாக்கள் 15 பேர். நல்ல காலம், இது எங்களுக்கு ரொம்ப இலகுவான கேள்வி. இரண்டையும் விளையாட விரும்புகிறாக்கள்ன்றது இதை தந்தால் நாங்கள் பிரதேசம் இனங்கான்ற சுகம். இதே சில கணக்குகளில் இதை தந்து கூட நாங்கள் பிரதேசம் இனங்கன்றிருக்கோம். போன வருஷத்தான் பேப்பர் 3rd டேர்முக்கெல்லாம் அப்படிப்பட்ட கேள்வியை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இது 15 இந்த வட்டம் முழுக்க எங்களுக்கு 23 வரணும். ஆகவே இந்த இடத்துல 8 தான் இருக்கணும். ஏன்னா வட்டத்தில் 2 பிரதேசம், ஒரு பிரதேசம் இனங்கட்டாச்சு, அப்போ மற்ற பிரதேசம் 8. அதே மாதிரி இது 15, இந்த மொத்தமாக இந்த ரெண்டையும் கூட்டினா 27 வரணும். ஆகவே இது 12. மொத்தம் 4 பிரதேசத்துலேயும் 50 இருக்கணும். அப்புறம் இதை ரெண்டையும் கூட்டுற இல்லை, 4 பிரதேசம், இதில் 8 15 23 23 12
35. ஆகவே வெளியில் 15 பேர் இருக்கணும். அப்புறம் 0 என்று போட்டுறையில் அதை விதவிதமாகலாம் யோசிப்பாங்க. வெளியில் எங்களுக்கு 15 பேர் இருக்கணும். கூட்டி பாருங்க, 15 15 30 30 20 50. ரைட். இப்போ கேள்விக்குள்ளே போவோம். கேள்வி ரொம்ப இலக்கு. வெண்வெறிப்படத்தை பூரணப்படுத்த சொன்னது ரோம இலக்கம் 1. நான் இதுக்கு கூட ஸ்கீமில் இதுக்கு குறைனா இதுக்கு மார்க்ஸ் எக்கச்சக்கமாக தந்துடுவோம். நான் இதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் ஆகிட்டு கேள்விகளுக்கு 2 2 கொடுத்துறான். வினா இலக்கம் ஏதோ ஒரு இந்த ஸ்கீமை நான் கொஞ்சம் மாற்றினானா நான் என்னென்னு சொல்கிறேன். வினா இலக்கம் 2 புள்ளி திட்டத்தை. வினா இலக்கம் 2 உதை பந்தை விரும்புபவர்களின் எண்ணிக்கை யாது? ஒரு பிரச்சனை என்னென்னா எனக்கு இது தரவழியே இருக்குது. உதைபந்தாட்டத்தை விளையாட விரும்புகிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 27 என்று தரவழியே இருக்குது. இல்லை, உதைபந்த 23 பேர் உதைபந்தாட்டத்தை விளையாட விரும்புகிறோம் என உறுப்பினர்களில் 23 பேர் உதைபந்தாட்டத்தையும் அப்படி என்று தரவழியே இருக்குது. ஆகவே நேரடியாக 23 என்றதான் விட. ஆனால் இப்படி நேரடியாக கேட்கப்படுகின்ற கேள்வி பொதுவாக வருவதில்லை. உதைபந்தாட்டத்தை மட்டும் விளையாட விரும்புவோர் எத்தனை பேர் என்று தான் கேட்க வந்திருப்பியம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக். இப்படி உதைபந்தை விளையாட விரும்புவோர்னு வந்துட்டு அப்படி கேட்டிருந்தா உதைபந்தை மட்டும் இந்த 2 விளையாட்டுகளில் உதைபந்தாட்டத்தை மட்டும் விளையாட விரும்புகிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு என்ன விட 8 பேர் என்றதுதான் அதற்கான விடையாக இருந்திருக்கும். என்ன? ரைட், வெரி குட். அடுத்தது ரோமன் இலக்கம் 3க்கு வரும். 2 கேள்வி தான் பொதுவாக பிள்ளைகள் கேட்கப்படும். ஏன்னா அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுக்கணும். ஆனால் இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கல, இதுக்கு 1 மார்க்ஸ் தான். பரவாயில்ல, 2 கொடுப்போம். என்ன அதுதான் வழக்கமான ஸ்டைல். இவ்விரு விளையாட்டுகளில் எந்த ஒரு விளையாட்டையும் விளையாட விருப்பமில்லாதவர்களின் எண்ணிக்கை யாது? எது? வெளியில் இந்த 15 பேர். நேரடியாக நீங்கள் 15 பேர் அப்படின்ற விடையை கொடுக்கலாம். சரி, புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். நான் உண்மையாக இதுக்கு வெறும் 3 மார்க்ஸ் தான் கொடுத்தேன் நான் இந்த கேள்விக்கு. ஆனால் ஸ்கீமில் 5 மார்க்ஸ் இருந்தது. பீத்தோடைய இனங்கண்டு தான் போகணுமெண்டு இல்லை. வெண்வெறிப்படம் முழுமையாக சரியாக இருந்தால், இதில் ஒரு குட்டி புள்ளி இல்லை, அதான் பிரச்சனை. முழுமையாக சரியாக இருந்தால் நீங்கள் இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க வெண்வெறிப்படத்துக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி எண்ணி போடக்கூடியது அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்கும். 1 கொடுக்கலாம், சில நேரம் நீங்கள் 2 கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே மார்க்ஸ் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் 1 கொடுங்க. நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரணுமெண்டாக்காண்டி இதுக்கு 1 கொடுங்க. ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். வெண்வெறிப்படத்தை பூரணப்படுத்துறது. இந்த 23 இந்த இடத்துல குறிக்கிறது 1 புள்ளி, 27 குறிக்கிறது 1 புள்ளி, அதே மாதிரி 50 குறிக்கிறது 1 புள்ளி. இந்த 27 விட்டுட்டு இது 3 தான் கொடுக்கணும். 50 கட்டாயம் வரணும். 23 இல்லை 27க்கும் 1 புள்ளி, 50க்கு 1 புள்ளி, 15க்கு 1 புள்ளி. சில பிள்ளைகள் கேட்கலாம், சார் நான் 23 27 குறிக்காமல் இந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்கேன், 8 12 எல்லாம் சரியாக போட்டிருக்கேன்டா. உண்மையாக தரப்பட்ட தகவலை நீங்கள் வெண்வெறிப்படத்தில் குறிக்கணும். ஆனால் நான் திருத்தும் போது இதுக்கெல்லாம் சரி தான் போட்டுறான். நீங்களும் வேணும்னா சரி போட்டுக்கொள்ளுங்க. தரப்பட்ட தகவல் அங்கே 23 ஒரு நம்பர் தந்ததா, அதை நீ கட்டாயம் குறிக்கிறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி செய்யணும். என்னால் வேறு வழியே இல்லை, இதை குறித்து கொள்ளவே இல்லாதன்ற சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் குறிக்காமல் விடலாம். குறிக்காமல் அதை வச்சுக்கொண்டு மற்ற பிரதேசங்கள் இந்த எண்ணிக்கையை காண்றதுக்கு அதை பயன்படுத்தலாம். சரி, ஓகே. அப்படி இருந்தாலும் நீங்கள் மார்க்ஸ் கொடுங்க. இதுக்கு 2 மார்க்ஸ். ஆனால் உண்மையாக நேரடியாக சொல்லக்கூடியது ரெண்டாலும் பரவாயில்ல. இதுக்கு 2 மார்க்ஸ். ஒட்டு மொத்தமாக இந்த குறித்த 12வது வினாவுக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளி பதிவிட வேண்டும்? சரிதானே?